ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத பெருமாள் ஆழ்வார் திருக்கோவிலில் வைகாசி திரு அவதார திருவிழா 5ஆம் நாள் நவ திருப்பதி பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி குடைவரை வாயிலில் தீபாரதனையில் சுவாமி நம்மாழ்வாருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 வைணவ திவ்யதேசங்களில் நவ திருப்பதி கோவில்கள் அமைந்துள்ளது. இதில் குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத பெருமாள் நம்மாழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் தலவிருட்சமாக புளியமரம் நம்மாழ்வார் சன்னதிக்கு மேல் மாடத்தில் உள்ளது. ஆழ்வார் என்றாலே அது ஸ்ரீ நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். சின்முத்திரையோடு சிறு குழந்தையாக தவழ்ந்து வந்து இந்த புளிய மரத்தின் பொந்தில் அமர்ந்து நம்மாழ்வார் 16 ஆண்டுகள் கழித்து வாய் திறந்து திருவாய்மொழி மலர்ந்தருளினார். வேதத்தின் சாரத்தை திருவாய்மொழியாக நம்மாழ்வார் வடித்து கொடுத்த இடம்தான் திருக்கோவிலில் அமைந்துள்ள புளிய மரத்தடி. 38 திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான்கள் புளிய மரத்தின் இலைகளிலும் கிளைகளிலும் அமர்ந்து கொண்டு எம்மை பாடுக என்று நம்மாழ்வாரிடம் பாடல் கேட்டதாக ஐதீகம். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த திருத்தலத்தில் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த வைகாசி விசாக திருநட்சத்திரத்தை ஆண்டுதோறும் 15 தினங்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகின்றனர். இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவம் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 5ஆம் திருநாளான நேற்றைய தினம் காலையில் நவ திருப்பதி ஸ்தலங்களில் உள்ள எம்பெருமான்கள் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலுக்கு எழுந்தருள அங்கு நம்மாழ்வார் மங்களாசாசனம் நடைபெற்றது. மாலையில் நவ திருப்பதி பெருமாள்களுக்கும் சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனமானது நடைபெற்றது. கோஷ்டி ஷடாரி மரியாதையும் நடைபெற்றது. இரவில் சுவாமி நம்மாழ்வார் அம்சவாகனத்திலும் மதுரகவி ஆழ்வார் பரங்கி நாற்காலையிலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி குடைவரை பெருவாயிலில் காத்திருக்க நவ திருப்பதி எம்பெருமான்களான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத பெருமாள், ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் பெருமாள், திருப்புளியங்குடி காய்ச்சினவேந்த பெருமாள், நத்தம் எம் இடர்கடிவான் பெருமாள், இரட்டை திருப்பதி பெருமாள்களான தேவபிரான் மற்றும் அரவிந்தலோச்சனர், பெருங்குளம் மாயக்கூத்த பெருமாள், தென் திருப்பேரை நிகரில் முகில்வண்ண பெருமாள், திருக்கூளூர் வைத்தமாநிதி பெருமாள் என ஒவ்வொருவராக பெரிய திருவடியான கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சுவாமி நம்மாழ்வாருக்கும் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாருக்கும் திருக்காட்சி கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். அவருக்கும் மற்றைய ஆச்சாரிய பெருமக்களுக்கும் மரியாதையானது செய்யப்பட்டது. தொடர்ந்து 9 கருட சேவைகளும் 8 வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஜி.எஸ். சுவாமிகளும் ஆச்சாரிய பெருமக்களும் கருட வாகனத்தின் முன் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை பாடியபடி செல்ல, பக்தர்களின் நாம சங்கீர்த்தனம் கோலாட்டம் பின் செல்ல இரவு முழுவதும் கருட சேவையானது சிறப்பாக நடைபெற்றது. மறுநாள் காலையில் நவ திருப்பதி எம்பெருமான்கள் சுவாமி நம்மாழ்வாரிடம் பிரியாவிடை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.